Silent night, holy night, all is calm, all is bright, round your virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 24/12/24 இருக்கின்றோம். ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருகிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 64, 7, 8, 9, 10. இன்றைய நீதிமொழிகள் 31, 16, 17, 18. நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர், அவரிடம் அடைக்கலம் புகுவர். நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர். இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் 7:1, 8b, 12-16. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1:67-79. விண்ணிலிருந்து நம்மை தேடி வருகின்றது ஒரு விடியல். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு நாம் நேற்று சந்தித்தோம். இன்று திருவருகையின் காலத்தின் இறுதி நாளில் நமக்கு தரப்பட்டுள்ள இறைவார்த்தை ஜெக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு பகுதியாக அமைந்துள்ளது. தந்தையாகிய கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட மீட்பரை தரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்தும் விடுதலை பாடலாக அமைகிறது. திருவருகை காலத்தின் நோக்கம் இயேசுவை நமதாக மாற்றுவது, மறு கிறிஸ்துவாக மாற்றுவது. இது எவ்வாறு சாத்தியம்? திருப்பாடல்கள் 23. ஆண்டவர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். பய உணர்வுகளை நீக்கி வாழும்போது கடவுள் நம்மோடு. இறை வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கடவுள் நம்மோடு. பிறரது துன்பத்தில் பங்கெடுத்து அதிலிருந்து அவர்களை மீட்கும் பொழுது கடவுள் நம்மோடு. பரிவுள்ளத்தோடு அன்பை வெளிப்படுத்தும் பொழுது கடவுள் நம்மோடு. இரக்கத்தோடு இரக்க செயல்கள் செய்யும்போது கடவுள் நம்மோடு. இச்செயல்களோடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். ஒரு நாள் ஒருவர் ஒரு ஏழை அழுது கொண்டே இருந்தாராம். கடவுள் அவருக்கு, என்ன ஆண்டவரே, எத்தனை காலம்தான் நான் இந்த வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன்? எத்தனை காலம் வாழ்க்கை ஒரு சக்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு நாள் இருப்பது போல் மறுநாள் இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த வறுமை தாண்டி சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று இவர் கடவுளிடம் வேண்டுகிறார். இந்த சூழல் நான் மாற வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஒரு நாள் கடவுள் அவர் கனவில் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவரோ, கடவுளே, காலை முதல் மாலை வரை நான் உழைத்தும் ஒன்றும் இல்லை, மனதிற்கும் நிம்மதி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்ள தயார் என்றார். சரி, அப்படி என்றால் காலை எழுந்ததும் நீ யாரை சந்திக்கிறாயோ, சந்தித்து கூறுகிறாயோ, அதுவே உன் ஆசீர் என்றார். இவனும் காலை எழுந்ததும் எப்பொழுதும் போல எல்லா வேலைகளையும் முடித்து ஜெபங்களை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பைபிள் வாசித்து வெளியே வருகிறான். வந்தவுடன் அப்படி ஜெபித்து கொண்டே வருகிறான். வந்தவுடனே என்ன ஆச்சரியம், அவன் எதிரில் ஒரு அரசன் வருகிறார். வந்து இவன் ஓடிப்போய் அரசனுக்கு வாழ்த்து சொல்ல, அரசன் பதிலுக்கு திரும்பி அவனுக்கு நலமுடன் வாழ்க என்று சொல்ல, இவன் வீடு திரும்பியவுடன் இவன் யூகிக்க முடியாத அளவு இவன் செல்வங்கள். நாம் பிறரை வாழ்த்தும் பொழுது அது நமக்கு செல்வமாக மாறும். அதுதான் விண்ணகத்தில் உள்ள இறைவன் மண்ணகத்துக்கு திரும்பி இறங்கி வந்த பொழுது அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நல் மனதோருக்கு அமைதி, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அதுபோல் நாம் நல்ல உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், ஒருவரை ஒருவர் சந்திப்போம், பேசுவோம், மன்னிப்போம், மறப்போம். இதோ இன்றிரவு நாம் திருப்பலிக்கு செல்ல இருக்கிறோம். அந்த கிறிஸ்மஸ் ஈவ் மாசில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம்.
மறப்போம், மன்னிப்போம். இறை பிறப்பை, இறைவன் இயேசுவின் பிறப்பை சந்தோஷமாக கொண்டாட முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.